ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி சதகத்தில் பஞ்சம தசகம் கற்க உள்ளோம். இந்த தசகத்தில் ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் திரு அவதாரங்களும் லீலைகளும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஸ்ரீ பத்மநாப சுவாமி மத்ஸ்ய அவதாரம் கொண்டார். பிரம்மாவிடமிருந்து ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடிச் சென்றான். அவன் எடுத்து சென்ற வேதங்களை மீட்பதற்காகவே அவர் தோன்றிய அவதாரமே ஸ்ரீ மத்ஸ்ய அவதாரமாகும். இந்த அவதாரத்தில் சத்யவிரத மகாராஜா என்னும் பாண்டிய நாட்டு மன்னன் கடலில் சூரிய நமஸ்காரம் செய்யலானார். அப்பொழுது ஒரு சிறு மீன் அவர் கையில் வந்தது. நீரில் விட்ட பிறகும் பல முறை அந்த மீன் அவர் கையில் அகப்பட்டது. எனவே இது ஏதோ கடவுள் சங்கல்பம் என்று எண்ணிய அவர் தன் கமண்டலத்தில் உள்ள நீரில் அதை விடுவித்தார். பிறகு அடுத்த நாள் அந்த மீன் பெரிதாக வளர்ந்தது. கமண்டலம் பத்தவில்லை. எனவே அவர் அதை ஒரு ஆற்றில் விட்டார். உடனே அந்த மீன் மிகவும் பெரியதாக ஆகியது. ஆகவே அந்த ஆறும் பற்றவில்லை. பிறகு அவர் உடனே திரும்பவும் கடலில் கொண்டு போய் விட்டார். அப்பொழுது ஸ்ரீ பத்மநாபரே மகாவிஷ்ணு ரூபமாக அந்த அரசர் முன் வந்து, இன்னும் 7 நாட்களில் பிரளயம் வந்து உலகம் அழியும். எனவே நான் ஒரு படகை கொண்டு வருகிறேன். அதில் நீ சப்தரிஷிகளுடன் அனைத்து ஜீவராசிகளையும் எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்று ஆணையிட்டார். ஹயக்ரீவ அசுரனை அழித்து நான் தரும் வேதத்தினையும் எடுத்துக்கொள் என்றும் கூறினார். இவ்வாறு ஜீவராசிகள் மீது காருண்யம் கொண்டு அவர்களை பிரளயத்திலிருந்து காப்பாற்ற எடுத்த அவதாரமே மத்ஸ்ய அவதாரம் ஆகும். பின்னர் தேவ அசுர போர்களில் நிறுத்துவதற்காக ஆமையாக வந்து பாற்கடலை கடைய உதவிய ஓ பத்மநாபா, அந்த பாற்கடலில் தோன்றிய தாயார் மகாலட்சுமி உன்னிடத்தில் வந்து சேர்ந்தாள். இந்த ஜீவராசிகளுக்கு நீங்கள் இருவரும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றனர். அப்பொழுது பல வைரம், வைடூரியம், ஐராவத யானை, உச்சைஸ்ரவஸ் குதிரை, பாரிஜாத விருட்சம் போன்ற பலவும் தோன்றி சிறப்பு செய்தன. அப்போது தோன்றிய ஹாலஹால விஷத்தினை அருந்தி பரமசிவன் நம்மை காத்தார். எனவே நீலகண்டனாக ஆனார். அதுவும் உன் விருப்பத்தினாலேயே நடந்தது ஓ பத்மநாபா என்று சுவாதி திருநாள் மகாராஜா கூறுகிறார். பிறகு உன் வைகுண்டத்தில் வாயில் காப்பாளர்களாக உள்ள ஜெய விஜயர்கள் சனகாதி முனிவர்களை அனுமதிக்காமல் அவமானம் செய்தனர். கர்வத்தினால் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது சனகாதி முனிவர்கள் கோபம் கொண்டு ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்தனர். ஆகையால் அவர்கள் ஹிரண்யாக்ஷனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் தோன்றினர். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை கடலுக்கடியில் ஒளித்து வைத்த போது வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்தாய் ஓ பத்மநாபா. இவ்வாறாக பூமாதேவியை நீ காத்து ரட்சித்தாய் ஓ பத்மநாபா என்று கூறுகிறார். மேலும் ஹிரண்யகசிபுவின் கொடுமையிலிருந்து பக்த பிரகலாதனை காப்பதற்காக ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் செய்தாய். இவ்வாறு பக்த கோடிகளை காக்க பல திரு அவதாரங்களை எடுத்த ஸ்ரீ பத்மநாப சுவாமியை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று சுவாதி திருநாள் மகாராஜா இந்த தசகத்தில் கூறுகிறார். வாருங்கள், பெருமாளின் அவதார லீலையை அனுபவித்துக் கொண்டே இந்த தசகத்தினை கற்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு ஜெய். श्री स्वाति तिरुनाल महाराज की जय. पंचमं दशकम्. भुवो भारं हर्तुं नियतमवतारांस्तु भवतः नियुक्ते वक्तुं माम् अपि जडधियं भक्तिरधुना तदर्थं कृत्वा माम् अनुपमपटुं पालय हरे भवत्पादाम्बोज प्रवणहृदयं देवसदयम्. हयग्रीवाख्येन त्रिदशरिपुणा वेदनिवहे हृते निद्राणस्यां बुरुहजनुषो हन्तवधनात् निहन्तुं दुष्टं तं विनिहितमतिस्त्वं पुरुधया पयोधिस्तूर्णं वै ददितभतमात्स्यं किल वपुः. नदीतो ये सन्तर्पयति किल सत्यव्रतनृपे भवान् दृष्टो हस्ते परमतनुवैसारिणवपुः. ततो निन्ये कूपं पुनरपि तटाकं च तटिनीं महाब्धिं तेनाहो सपदि ववृधे तावकवपुः. ततस्तं भूपालं
प्रलयसमयालोकनपरं मुनीन्द्रान् सप्तापि क्षितितरणिमारोप्य च भवान् समाकर्षन् बद्धां निजविपुलशृङ्गे पुनरिमां मुदा तेभ्यः सन्तर्षितभुवनभागसमचरत् पुनः संहृत्य त्वं निजपरुषशृङ्गेण दितिजं क्षणाद्वेदान् प्राधा मुदितमनसे देवविधये तथा भूतामेय प्रणतजनसौभाग्यदहरे मुदा पाहि त्वं मां सरसिरुहनाभ अखिलगुरो वहंस्त्वं मन्तानं कमटवपुषा मन्दरगिरिं ददानः पाणिभ्यां स्वयमपि वरत्रां फणिपतिं सुरेभ्यः सम्प्रथास्त्वमृतमिह मत्नन् किल जवात् हरे दुग्धाम्बोदेः सपदि कमला जायत ततः ततो निक्षिप्ता वै सपदि वर्णश्रक्खलु तया भवत्कण्ठे मात्रा निखिलभुवनानां सकुतुकं पपौ त्वत्प्रीत्यर्थं सपदि भतहालाहलविषं गिरीशः प्राधास्त्वं सुरतरुजजादीनिहरये पुरा ते द्वास्तौ द्वौ सनकमुखशापेन तु गतौ हरे सर्वैर्निन्द्यं खलु धनुजजन्मातिकठिनं तयोर्भ्राता दुष्टो मुरहरकनीयान्वरबलात् हिरण्याक्षो नाम क्षितिमिह जले मज्जयदसौ महिमग्नां दृष्ट्वा तदनुमनुना सेवितपदात् निधेर्नासारन्ध्रात् समभवदहो सूकरशिशुः ततो दैत्यं हत्वा परममहितः पीवरतनुः भवान् निन्ये भूमिं सकलविनुत प्राक्तनदशाम् वधेन स्वभ्रातुः परमकुपितो दानववरः हिरण्यप्रारम्भः कशिपुरिह मोहाकुलमतिः विजेतुं त्वां सोऽयं निखिलजगदाधारवपुषं प्रतिज्ञां चाकर्षीत् धनुसुतसभामध्यनिलयः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा नारायणमखिलगुरुभगवन् नमस्ते।